எவ்ரிவான் வெல்கம் டு கிரேசஸ். இன்றைக்கி நிறைய நியூ ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. எல்லாமே உங்களுக்கு பொங்கலுக்காக பியூட்டிஃபுல்லான ஸ்டாக்ஸ். ஸோ எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ். டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. நம்மளோட ரஸ்ட் ஆரஞ்ச் வித் டார்க் மெரூன் கலர் காம்பினேஷனே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதோட ஃபுல் ஓப்பன் யூடியூப்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசாக ஸ்டாக்ஸ் இப்போ தான் வந்து இறங்கிருக்கு. இது ஆக்சுவலி நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டது எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் கழிச்சு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் 15-20 டேஸ்க்கு முன்னாடி டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இப்போ தான் வந்திருக்கு. நான் கிறிஸ்மஸ்க்கு போடணும், அந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெலாம் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு இந்த மாதிரி சாரீஸ்லாம் நான் ப்ரீ புக்கிங்கே எடுக்கிறதில்ல. 20 டேஸ் சொன்னேன்னா கண்டிப்பாக ஒரு 35 டேஸ் ஆகிடுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைமை விட கொஞ்சம் டிலே ஆகிடுது. ஸோ அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் நார்த் இந்தியா சைட்லேருந்து வர கலெக்ஷன்ஸ். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுது. ஸோ பொங்கலுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். சூப்பரான கலெக்ஷன்ஸ். இது வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ புது கலெக்ஷன் கிடையாது, ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம இன்ஸ்டாவில் மட்டும் போட்டிருக்கேன். யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மற்றபடி இன்ஸ்டாவில் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இந்த கலெக்ஷன் நம்மக்கிட்ட ஒரு இது 4th டைம் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கலெக்ஷன் 4th டைம் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் வேணும்னா கேளுங்க. ஏன்னா நான் ரீஸ்டார்ட் பண்ண இது மூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால் நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை. 4th டைம் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். நல்ல ஒரு ஷைனிங் தெரியுதா? பீகாக் ப்ளூ, க்ரீன் அண்ட் கோல்டன் சரி. ஓகே. அண்ட் இது வந்து உங்களுக்கு ராயல் ப்ளூ. ஓகே. ஸோ சூப்பராக இருக்குது. பிகாக் ப்ளூ, க்ரீன் அண்ட் கோல்டனில் உங்களுக்கு சாரி ராயல் ப்ளூ. ஷைனிங்கான உங்களுக்கு ப்ரீமியம் கத்தான் டிஷ்யூ சில்க் சாரி. செம்ம ஷைனிங்காக இருக்கும், செம்ம டாலியாக இருக்குது. அப்படி கிளிட்டரிங்காக இருக்கும். நீங்கள் வந்து இதை கட்டிட்டு நடந்து போனீங்கன்னா அந்த லைட்டிங்ஸ்க்கு நீங்கள் நடந்து போகும்போதே நீங்கள் இப்போ வெயிலில் போனால் கூட ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அண்ட் நைட்டு லைட்டிங்கில் கட்டிட்டு போனாலும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். நார்மலாக கட்டினா கூட ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த ஒரு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு டிஷ்யூ மெட்டீரியல். ஓகே, இதுதான் மெட்டீரியல். நல்லா ஷைனிங்காக இருக்கா. பீகாக் ப்ளூ, க்ரீன் ஜுவல் டோன்லாம் சூப்பரான ஒரு சாரீ. ஸோ இந்த சாரி நீங்கள் நிறைய பேஜஸில் பார்த்துருப்பீங்க. நம்மளோடது எப்போவுமே குவாலிட்டி பெஸ்ட்டு தான், பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ நான் ஒன்ஸ் வாங்கி பார்ப்பேன். குவாலிட்டி நல்லா இல்லையா அவங்ககிட்ட அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். திரும்ப நான் வந்து ரிப்பீட்டடாக அவங்ககிட்ட வாங்க மாட்டேன். ஏன்னா இதே இதில் இன்னொரு குவாலிட்டியும் இருக்குது. நான் அதை பார்த்துருக்கேன். எத்தனை குவாலிட்டி இருக்குன்னு தெரியாது. பட் நான் வச்சுருக்குது நல்ல ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி. ஆனால் உங்களுக்கு ப்ரைஸை மட்டும் பாருங்களேன், எப்படி ஒரு ப்ரைஸில் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பராக நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் நான் நிறைய உங்களுக்கு நல்ல பெஸ்ட் குவாலிட்டியில் கொண்டு வரேன். இது உங்களுக்கு பல்லு, இது உங்களுக்கு ப்ளவுஸ். பல்லுவில் உள்ள அதே வீவிங் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் வந்துடும். சாரீ எண்டு வரைக்கும் இங்கே பாருங்கள். சாரியோட எண்டு வரைக்கும் டிஷ்யூ மெட்டீரியல், எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக வீவிங். இதான் உங்களுக்கு சாரீ எண்டு ஃபுல்லாக வீவிங். உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ஜரி வீவிங் இருக்கிறனால உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஓகேவா? சூப்பராக ஜரி வீவிங் இருக்கிறனால டிரான்ஸ்பரன்சி இருக்காது. இதெல்லாம் மோர் தேன் ஒரு 1500 அந்த ரேஞ்சுக்கு மேலே இது வந்து ஒர்த்து. பட் எல்லா பேஜஸ்லையுமே ரீசெல்லர்ஸ் அப்புறம் பேஜஸ்லாம் ஜஸ்ட் ஒரு 50-100 ருபீஸ் மார்ஜின் வச்சு ஃபுல்லாக இதோட ரேட்டை வந்து அடித்து உடச்சி தரமட்டமாக ஆக்கிட்டாங்க. அதனாலே வந்து இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி உங்களுக்கு மெட்டீரியலுக்கு குவாலிட்டிக்கு ஒரு 1500க்கு மேலே இந்த சாரியோட ஒர்த் இருக்கும். ஓகேவா? ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன், ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன். நம்ம உங்களுக்கு செம்ம ப்ரைஸில் தான் போட்டிருக்கோம். நம்மளும் ஒன்று கம்மியாக ரொம்ப கூடலாம் போடல. ஸோ வேணுங்கிறவங்க பார்த்துட்டு இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. செம்மையான கலெக்ஷன். லிமிட்டடாக தான் இருக்குது. ஏன்னா நான் இது ஃபோட்டோ வந்து நான் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போட்டுவிட்டேன். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் எல்லாருமே டக்கு புக் பண்ணிட்டாங்க. அதுமாதிரி ரெஸ்டாரண்ட்டும் போட்டுவிட்டேன். ரெஸ்டாரண்ட் போட்டதுமே அதையும் புக் பண்ணிட்டாங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் வந்து நம்ம வீடியோ போட்டு, ஏன்னா அதில் கொஞ்சம் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருந்தேன். வீடியோ போட்டு ஒரு 1 வீக்கில் நமக்கு சேல்ஸ் ஆகும்னு நினச்சேன். பட் ஃபோட்டோவுக்கே எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட்னு நிறைய புக் ஆயிடுச்சு. கண்ணை மூடிட்டு புக் பண்ணிடுறாங்க ரெஸ்டாரண்ட். அண்ட் இதுவுமே நம்மக்கிட்ட பெஸ்ட்டு செல்லிங். இதுவுமே 3rd or 4th டைம் நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். பெஸ்ட்டு செல்லிங், ரொம்ப சாஃப்ட். இதில் என்னென்னா வந்தோடனே ஒரு கஸ்டமர் பல்க் எடுப்பாங்க. அவங்க வந்து டோட்டலாக ஃபஸ்ட்டு 10 சாரீஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்து 5 சாரீஸ் தான் ஸ்டாக்கில் இருந்துச்சுன்னு 5 கொடுத்தேன். திரும்ப நெக்ஸ்ட் டைம் ரீஸ்டார்ட் பண்ணாத நான் இதில் நம்ம ஸ்டேட்டஸில் போட்டதை பார்த்துட்டு திரும்ப அகைன் கேட்டாங்க. ஸோ அப்பவும் இருந்த ஸ்டாக்ஸ் அவங்களுக்கு அப்படியே அனுப்பிவிட்டேன். திரும்ப அகைன் இப்போவுமே நான் வந்து ரீஸ்டாக் வந்ததுமே அவங்கள்ட்ட ஸ்டேட்டஸில் போட்டுவிட்டேன். அவங்களே திரும்ப புக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயுமே இப்போ ஒரு லிமிட்டடாக தான் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்குமே நல்ல ஒரு, ஏன்னா இது ரொம்ப சாஃப்ட். இங்கே பாருங்கள், சாஃப்ட் கத்தான். இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்ட்டு, கெட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாஃப்ட்டு, ப்ளீட்டிங் ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்ட் அண்ட் சூப்பரான மெட்டீரியல். ப்ளீட்டிங் ரொம்ப ஈஸி, கசங்காது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான மெட்டீரியல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புது ஸ்டாக்ஸு. இதில் இந்த ஒரு கலர் மட்டும்தான் வந்து நான் ஃபஸ்ட்டு எல்லா இதுலேயும் போட்டது. இந்த தடவை தான் இந்த 2 கலர் வந்திருக்கு. ஓகே. அண்ட் இதான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லான்ச் பண்ணது. நல்லா டீப் ஒயின் கலர், ஜாமுன் கலரில் நல்லா அழகாக ஃப்ளாரல் டிசைன்ஸ் வீவிங் கொடுத்த சூப்பரான சாரி. ஃப்ளாரல் வீவிங் அண்ட் உங்களுக்கு பல்லுவில் ஜிக்ஸாக் பேட்சன் இருக்கும். இது உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் இது வந்து சாரியோட எண்டு. செம்மையாக இருக்குல்ல? சாரியோட எண்டு வரைக்கும் இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்கா? பியூட்டிஃபுல்லாக இருக்கா? செம்ம கார்ஜியஸாக இருக்கும். பியூட்டிஃபுல்.
சாஃப்ட் எலிகன்ட் அண்ட் ப்ரெட்டியான டீப் ஒயின் கலரில் ஒரு சூப்பரான சாரீ. ரொம்ப நல்லா ஒரு சாஃப்ட் மெட்டீரியல், ப்ரீமியம் மெட்டீரியல், சாஃப்ட் மெட்டீரியல், நல்லா சாஃப்ட் கத்தான். ஓகேவா, மெட்டீரியல் நீங்கள் டச் பண்ணால் தெரியும், டிஷ்யூ கிடையாது இது. இது சாஃப்ட் கத்தான் சில்க் சாரீ. ரொம்ப அழகாக இருக்கா, டீப் ஒயின், செம்ம சூப்பராக கார்ஜியஸாக இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே எல்லா சாரிலையுமே, எல்லா இதுலேயுமே, எல்லா வீடியோலையுமே சாரியோட மெட்டீரியல் என்ன, கலர் என்ன, அதோட அந்த பார்டர் சைஸ் என்ன, ஜரி என்ன, எல்லாமே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்துலாமா, இது வந்து ஒரு ஆரஞ்சு. நானே இதோட பல்லு ப்ளவுஸ் ஒன்று பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். ஓகேவா, ஸோ ஆரஞ்சு கலரில் ரொம்ப சூப்பரான ஒரு சாரீ. அடிக்கிற ஆரஞ்சு கிடையாது. ஓகேவா, ஸோ ஆரஞ்சு வித் ஃபுல்லாக அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளாரல் சாரீ. இங்கே பாருங்கள், பல்லு ப்ளவுஸ், இதுதான் உங்களுக்கு பல்லு. ஸோ அந்த லோட்டஸ் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரியான பல்லு, இந்த கனகாம்பரம் லோட்டஸ் அந்த கலரில் மிக்ஸ் பண்ண மாதிரியான பல்லு. சேம் கலரில் ப்ளவுஸும் வந்துடும் நினைக்கிறேன். இதாக இருக்குது, இதுதான் ப்ளவுஸ். ஓகே, இதே கலரில் பல்லு கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது. அண்ட் சாரியோட எண்ட் பாருங்க, சாரியோட எண்டு வரைக்கும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வீவிங் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட், ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியலில் ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் கத்தான் சில்க் சாரீ. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. சாஃப்ட் கத்தான், ப்ரீமியம் குவாலிட்டி, லைட் வெயிட்டு, வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி டு ட்ரைப். ஓகேவா, ஸோ இதில் வந்து இந்த கலர்லாம் இப்போ வந்து லான்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு டீப் பாயிண்ட் மட்டும் தான் வச்சுங்க. இது வந்து பர்பிள் கலர். ஓகே, இதுவும் பார்த்துக்கலாம், பர்பிள் கலரு. ஸோ டபுள் கலர்லாம் இருக்குது, பர்பிள் அண்ட் இன்னொரு கலர் கூட சேர்ந்து இருக்குது. பாருங்கள், பார்டர் கூட பாருங்கள், நல்லா அழகாக 2 கலர் சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பரான சாரீ. நல்லா அழகாக இருக்குது. அண்ட் இதுக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி லோட்டஸ் கலர்லேயே உங்களுக்கு அழகான பல்லு வந்துடுது. இதே மாதிரி, ஏன்னா அந்த சரிக்கு மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க. சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ், இதே மெட்டீரியலில் அப்படியே உங்களுக்கு ப்ளவுஸ் வீவிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ப்ளவுஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ளவுஸ் இந்த கலர் டிசைன் மற்றபடி உங்களுக்கு டிஃபர் ஆகுது. நல்லா சாஃப்டான மெட்டீரியல், நல்ல ஒரு பர்பிள் கலர், செம்ம சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டபுள் கலரில் பர்பிள், அந்த டபுள் கலர் தெரியுதா உங்களுக்கு, டபுள் கலர் தெரியுதா, நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டு ஃப்ளெக்சிபிள், ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி. வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்ட்டு ஃப்ளெக்சிபிள் அண்ட் நல்ல ஒரு லைட் வெயிட்டில் உள்ள ப்ரீமியம் கத்தான் சில்க் சாரீ. நெக்ஸ்ட்டு ரஸ்டிக் ஆரஞ்சு பார்த்துலாமா. இது நான் ஜஸ்ட்டு ஸ்டேட்டஸில் தான் போட்டேன், நிறைய புக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நிறையாலாம் இல்லை. நான் ஸ்டாக்ஸ் எடுத்தேன், பட் ஆனால் இது வந்து இந்த கலர் 3000 தெரியும். ஸ்டாக்ஸ் எடுத்தேன், இதில் போட்டேன். சிலர் யூனிஃபார்ம் ஆர்டர் மாதிரி எடுத்துட்டாங்க, 2 சாரி 3 சாரி 4 சாரி 5 சாரி வரைக்கும் புக் பண்ணிட்டாங்க. மீதி இருக்குது. டக்குன்னு ஒரு வீடியோ போட்டு விட்ருவோம், வீடியோவே இல்லாமல் சேல்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு விட்ருவோம். வீடியோ எடுத்துகிட்டேன், சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டாக்ஸ், கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. நல்லா ஒரு ரஸ்ட் ஆரஞ்சுக்கு அரக்கு மெரூனில் உங்களுக்கு பார்டர், நல்லா டீப் பர்கஞ்சி ஒயின் அந்த கலரில், அரக்கு மெரூன்னு சொல்கிறதோட பர்கஞ்சி ஒயின் நல்லா டார்க் கலரில் உங்களுக்கு பார்டர். இது வந்து உங்களுக்கு ரஸ்ட் ஆரஞ்சு தான் உங்களுக்கு சாரியோட கலர். இது உள்ள ப்ளவுஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். மற்றபடி சாரியோட ஆக்சுவல் கலர் இது. இது உங்களுக்கு பார்டர், இது உள்ள ப்ளவுஸ் இருக்குது. ஓகே, அதனால தான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கலர் லைட்டாக வேறு மாதிரி தெரியுது. ஓகே, அண்ட் இது உங்களுக்கு நல்ல ஒரு டீப் பர்கஞ்சி ஒயின் கலரில் பல்லும். இது வந்து வார்ம் சில்க், இதில் நிறைய மெட்டீரியல் வந்துருச்சு. ஓகேவா, இது வந்து வார்ம் சில்க். இதில் வந்து இந்த கொஞ்சம் லோ குவாலிட்டி மெட்டீரியல், அது பேர் எனக்கு டக்குன்னு வரல, அந்த மெட்டீரியல் இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு வார்ம், சாஃப்ட்டு வார்ம் சில்க். ஓகேவா, அது வந்து சாஃப்டான ஒரு வார்ம் சில்க்கு. ரஸ்ட் ஆரஞ்ச் வித் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டீப் பர்கஞ்சி ஒயின். இதே பல்லு டிசைன் கலர்லேயே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ், இந்த மாதிரி செக்டு சரியில் கொடுத்த ப்ளவுஸ், செக்டு சரியில் கொடுத்த ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் சாரீ எண்டு வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக வைரோசி செக்ஸ், அழகாக இருக்குல்ல, வார்ம் சில்க். ஓகேவா, ஸோ மெட்டீரியல் பார்த்துக்கோங்க, வார்ம் சில்க். இந்த இதில் நிறைய ரேஞ்சஸில் இருக்குது, நிறைய மெட்டீரியலில் இருக்குது. பட் இது வந்து வார்ம் சில்க்கு. வார்ம் சில்க் மெட்டீரியல் என்ன ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். வார்ம் சில்க் எப்போவுமே ரொம்ப சாஃப்ட், லைட் வெயிட் அண்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். சூப்பரான மெட்டீரியல். ஓகேவா, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரம் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வார்ம் சில்க். நல்லா அழகான ஒரு பியூட்டிஃபுல் சாரீ, செக்டு டிசைனில், அதுவும் உங்களுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் இது வந்து ஃபாஸ்ட் மூவிங், நம்மக்கிட்ட சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நியூ கலெக்ஷன், பனாரசி டிஷ்யூ வித் டிஜிட்டல் பிரிண்ட்டு. இது வந்து நம்ம போச்சமல்லின்னு நினைக்கிறேன், இதுவும் போச்சமல்லியில் வேறு டிசைன் நினைக்கிறேன். போச்சமல்லி டிசைன்ஸு அழகாக உங்களுக்கு லோட்டஸ் பிங்க் கலரில் பார்டர். ஓப்பன் பண்ணிடுவோம், 2 டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்குது. செம்மையாக இருக்கு இல்லையா, அழகாக இருக்குது. நல்லா ஒரு பேபி பிங்க், லோட்டஸ் பிங்க், பேபி பிங்க், இதுவும் அழகாக இருக்குது. ரெண்டுமே அழகான ஒரு டிஷ்யூ, செம்ம கலர் பார்த்தீங்களா, சூப்பரான கலர்.
நல்ல அழகான ஒரு சூப்பரான கலர், சூப்பர் டிஷ்யூ. உங்களுக்கு லோட்டஸ் பிங்க்ல பார்டர். சாரீ வந்து கோல்டன் லைக் உங்களுக்கு வந்து ரோஸ் கோல்டு கலர்ல இருக்கும். சாரியோட பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ரோஸ் கோல்டு கலர்ல இருக்கு. மேலே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு போச்சம்பள்ளி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. எமரல் கிரீன் அண்ட் பர்பிள் கலர்ல ஒரு போச்சம்பள்ளி டிசைன் கொடுத்துருக்காங்க. வாவ் கார்ஜியஸ். பார்டர்ல உள்ள அதே லோட்டஸ் பிங்க்ல உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க. செமையா இருக்குங்க. அது அந்த கோல்டன் சரி வந்தோடனே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் மெட்டீரியல். ஓகே, நல்ல ஒரு ரோஸ் கோல்டு டிஷ்யூ மெட்டீரியல். நல்லா ஃபினிஷிங்லாம் அழகாக இருக்குது. உருவம் கிடையாது. ப்ளவுஸ் செம்மையாக இருப்பாருங்க. ப்ளவுஸுமே நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாக சரி வச்சு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸுமே நல்லா இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. மெட்டீரியல் நல்லா ஒரு ஹை கிரேட் மெட்டீரியல், சூப்பராக இருக்குது. சாரீ எண்டு வரைக்கும் பாருங்கள், நல்லா டிஜிட்டல் பிரிண்டட் சாரீ எண்டு வரைக்கும். இது வந்து குவாலிட்டி செம்மையாக இருக்கும். காஞ்சிபுரம் டிஷ்யூ இல்லை, பனாரசி டிஷ்யூ. நல்லா மெட்டீரியல் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செக்ஸ் மாதிரியான மெட்டீரியல், டிஷ்யூவில் உங்களுக்கு செக்ஸ் மாதிரி மெட்டீரியல் செம்மையாக இருக்குது. மெட்டீரியல் நல்லாயிருக்கு, மேலே பிரிண்டிங் நல்லாயிருக்கு. பார்டர் பாருங்களேன், பார்டரோட ஒர்க் நல்லாயிருக்கும், உருவம் கிடையாது. இந்த மாதிரி கோல்டன் ஜெல்லாம் அழகாக ஃப்ளார்ஸ் மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்த மாதிரியான பார்டர். பார்டரோட சைஸ் பார்த்துருமா, 3/4 ஜானில் உங்களுக்கு பார்டர். ஓகே, ஒரு ஜானுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் கலர் இஸ் சான்ஸ்லெஸ், அல்டிமேட் கலர், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. யூனிஃபார்ம் சாரீஸ் வேணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன்னா இன்றைக்கி கொஞ்சம் பீசஸ் எனக்கு மூவ் ஆகிடும், நாளைக்கு வந்து யூனிஃபார்ம் சாரீ இதை கிடைக்குமா, ஒரு 5 சாரீ கிடைக்குமா, 10 சாரீ கிடைக்குமான்னு கேட்குறீங்க. பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் மூவ் ஆகி மிச்சம் மீதி பீசஸ் தான் இருக்கும், 2-3 பீசஸ் தான் அடுத்த நாள் இருக்கும். அதனால் நீங்கள் யூனிஃபார்மாக வேணுன்னா ஃபஸ்ட்டாக கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் உடனே பேமெண்ட் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சிலர் வந்து என்கொயரி பண்ணிகிட்டே இருப்பாங்க, பட் அவங்க பேமெண்ட் போடுற டைமில் நான் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு பேமெண்ட் போடுற டைமில் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்னா பேமெண்ட்டோட நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஆர்டர்ஸ். ஓகேவா, ஹோல்ட் பண்ண மாட்டோம் யாருக்காகவும். ஸோ சூப்பராக உங்களுக்கு அந்த நல்ல ஒரு போச்சம்பள்ளி டிசைன். நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ஷாக தெரியல, உங்களுக்குலாம் நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு உண்மையாகவே கொஞ்சம் ஹார்ஷாக தெரியலாம். பட் நான் அதை ஹார்ஷாக சொல்ல வரல. நான் எப்படி சொல்ல வரேன்னா, எல்லாரையும் சொல்லலை, நிறைய கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமரே ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம திரும்ப பேமெண்ட் கேட்கும் போதோ அன்னைக்கோ அடுத்த நாளோ இல்லை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம அன்னைக்கு இது வந்து மற்ற கஸ்டமர்ஸ் கேட்கும்போது விற்றுருந்துருக்கலாமே, சேல்ஸ் எடுத்துருந்துருக்கலாமே. ஏன்னா நாங்கள் வீடியோ போட்டு ஒரு 2-3 டேஸ் தான் இந்த வீடியோஸ்க்கு வியூஸ் வரும். 2-3 டேஸ் தான் இந்த வீடியோவில் உள்ள கலெக்ஷன் வந்து எங்களுக்கு வந்து என்கொயரி வரும். ஏன்னா நாங்கள் டெய்லி வீடியோ போடுறோம், நாளைக்கு வேறு வீடியோ, அதுக்கடுத்து வேறு வீடியோனா அந்த புது வீடியோஸை தான் பார்ப்பாங்க. அதுக்கு தான் நிறைய என்கொயரிஸ் வரும். பழைய வீடியோஸ் ரொம்ப வந்து பார்த்து என்கொயரி பண்ண மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி போட்டேன்னா இன்றைக்கி எனக்கு வந்து பேமெண்ட்டோட எனக்கு இந்த சாரீலாம் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு, ஸ்டாக் அவுட்டில் பேமெண்ட்டோட எனக்கு இந்த சாரீலாம் புக் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வீடியோ போட்டும் ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம், அந்த எஃபர்ட்டுக்கு உரிய பலன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சிலர் பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்கிறாங்க, கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு இப்போ பிளாக்கிங் யாருக்குமே கிடையாது. பேமெண்ட் போட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். நல்லா லோட்டஸ் பிங்கில் பல்லு, சேம் கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ். சூப்பராக இருக்குது. யூஎஸ் கஸ்டமர்ஸும் இந்த மாதிரி நிறைய பேர், அவங்க ஆனால் இது பண்ண மாட்டாங்க, கேன்சல் பண்ண மாட்டாங்க. அவங்க இதை பிளாக் பண்ணுங்கன்ட்டு அவங்க வந்து டெய்லி ஒரு 5-6 சாரீ பிளாக் பண்ண சொல்லுவாங்க. பட் டோட்டலாக லாஸ்ட்டில் பேமெண்ட் போடுறேன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்குள்ளே அந்த சாரீஸில் பாதி வந்து சேல்ஸ் ஆயிடுது. ஏன்னா அவங்க வந்து ஒரே டிரான்சாக்ஷன் தான் அனுப்ப முடியும், ஒரே பேமெண்ட்டாக தான் அனுப்ப முடியும். அந்த மாதிரி அனுப்ப முடியாது. பிட்ஸ் அண்ட் பீசஸ் 2 சாரிக்கு 3 சாரிக்குன்னு அப்போ அடிக்கடி நிறைய டிரான்சாக்ஷன் யூஎஸ் கஸ்டமர்ஸ், வெளிநாட்டு கஸ்டமர்ஸ்லாம் அனுப்ப முடியாது. பட் ஆனால் புது கஸ்டமர்ஸ்ட்டு நம்ம வந்து புது கஸ்டமராக இருந்தால் ஹோல்ட் பண்ணுறதில்ல. ஆல்ரெடி நம்மகிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிற யூஎஸ் கஸ்டமர்ஸ்லாம் நம்ம ஹோல்ட் பண்ணி அந்த சாரீஸ் எடுத்து வச்சு பேமெண்ட் இது பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். சிலருக்கு வந்து இது என்ன இவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க, ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு உங்களுக்குலாம் சிலருக்கு தோணலாம். அதுக்காக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் சாரீ, நல்ல அழகான போச்சம்பள்ளி டிசைன், ரோஸ் கோல்டு அண்ட் லோட்டஸ் பிங்க் கலர் வித் உங்களுக்கு மல்டிபிள் டிஜிட்டல் பிரிண்ட். இது நீங்கள் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் போகாது, இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட். ஓகே, சூப்பரான சாரீ, ப்ரீமியம் குவாலிட்டி, நல்லா அழகாக ஷைனிங், சாஃப்ட் அண்ட் எலகன்ஸ். ஓகே, அழகாக இருக்கா. நெக்ஸ்ட் பார்த்துலாமா. இது ஒரு சாஃப்ட் வார்ம் கத்தான் சில்க் சாரீ. இது வந்து நிறைய குவாலிட்டி இருக்குது. 999லேயே இது வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது. பட் இது 999 குவாலிட்டி கிடையாது. அது இதே கலர் காம்பினேஷனில் தான் வருமே தவிர இந்த குவாலிட்டி கிடையாது. இது வந்து ஹெவி குவாலிட்டி. ஓகே, ஸோ ஹெவி குவாலிட்டி. இது வந்து ராப்பியர். ஓகே, ஸோ இது வந்து வார்ம் கத்தானில் ராப்பியர் குவாலிட்டி, ராப்பியர் டிசைன். ஸோ அந்த மெட்டீரியலில் இந்த டிசைன் வந்து வராது. ஸோ இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஹை கிரேட் மெட்டீரியல் போட்டிருக்கும். இதே இதில் 999லேயும் இருக்குது. சும்மா ஜஸ்ட் இந்த வைரஸ் லைன்ஸ் வச்சு இதேமாதிரி பார்டர் வச்சது 999 குவாலிட்டிலையும் இருக்குது. பட் இது வந்து வேறு, இந்த கிரேப்ஸ் இந்த குவாலிட்டி வேறு, இந்த டிசைன் வேறு. ஏன்னா இதே கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த டிசைன் இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டிசைனில் மற்ற கலர்ஸ் இன்னும் ரெடி ஆகலை. நிறைய பேர் இதில் கலர்ஸ் கட்டுங்க நிறைய பேர் மெசேஜ், கலர்ஸ் எதுவுமே ரெடி ஆகலை. இந்த கலர் வந்து எப்போவுமே கொஞ்சம் பெஸ்ட் செல்லிங், ஃபாஸ்ட் மூவிங்கிறதுனால இந்த கலர் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா.
திரும்ப கலர்ஸ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு லான்ச் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப சாஃப்ட், ப்ரீமியம், லைட் வெயிட், சூப்பரான ஒரு நல்ல ஒரு சாஃப்டான வார்ம் கத்தான் சில்க் சாரி. ப்ரீமியம் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வாங்கி வேணால் செக் பண்ணுங்கள். அந்த வைரோசி லைன் இருக்கும்ல, அந்த மெட்டீரியலும் அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஹை த்ரெட் கவுண்டில் உள்ள சாரி. ஏன்னா அந்த ஹை த்ரெட் கவுண்ட் வந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராண்டியரான டிசைன் வரும். ஓகே, லீஸ் அண்ட் இந்த மாதிரி கிரேப்ஸ் சூப்பராக இருக்கு இல்லையா? நம்ம இதில் நிறையா இதே கலர் காம்பினேஷனில் நிறையா ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருக்கோம். 999 இருக்குது, 1185 இருக்குது, 1285 இருக்குது, 1385 இருக்குது. இதுதான் கொஞ்சம் ஹை கிரேட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாரீ, ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செமையாக இருக்குது, கலரே ரொம்ப அழகாக இருக்குது. இது நான் யூடியூப்பில் போட்டதில்லை, இன்ஸ்டாகிராமில் போட்டு எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், ஹியூஜ் ரெஸ்பான்ஸ். ஏன்னா இந்த டிசைன் அவ்வளோ பிடிச்சிருக்கு. நான் நெருக்கமான டிசைனு, நல்லா டபுள் கலர் தெரியுதா, சூப்பர் ஷைனிங் தெரியுதா, நல்லா பேஸ்டல் கிரேப்ஸுக்கு டார்க் பர்கஞ்சி ஒயின் கலர், பேஸ்டல் கிரேப்ஸில் உங்களுக்கு வந்து பேஸ்டல் லாவெண்டர், பேஸ்டல் கிரேப்ஸ்னு சொல்கிறத விட பேஸ்டல் லாவெண்டர் இல்லை, கிரேப்ஸ் லாவெண்டர், பேஸ்டல் கிரேப்ஸ் லாவெண்டரில் ஒரு கிரேப்ஸ் கலர் மாதிரியான ஒரு சூப்பரான பார்டர், ரெட்சம்பேட்டா பார்டர். இதான் உங்களுக்கு இப்போ ப்ளவுஸ், அதே மாதிரி உங்களுக்கு பல்லு. மெட்டீரியல் பாருங்கள். ஓகேவா? இந்த மெட்டீரியலில் த்ரெட் கவுண்ட்லாம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். சூப்பரான ஒரு சாரீ, கோல்டன் சாரி, செம்ம கார்ஜியஸ், சூப்பராக. இதில் ஒரு கலர் தான் ரெடியாக இருக்குது. நிறைய பேர் இதில் கலர்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. கலர் இல்லை. ஓகே, இந்த ஒரு கலர் தான் இப்போதைக்கு ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி இன்ஸ்டாவில் போடும்போதும் சொல்லியிருந்தேன். இப்போ திரும்ப யூடியூப்க்கு நான் திரும்ப ஸ்டாக்ஸ் எடுத்துருக்கேன். யூடியூப்லேயே சொல்கிறேன், கலர் இன்னும் ரெடி ஆகவில்லை. திரும்ப ரெடியாகி எனக்கு வந்து நான் ரீஸ்டாக் பண்ணி வர்றதுக்குள்ள 40 days ஆயிரும். ஓகே, பொங்கல்லாம் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் செட் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு சாரீ. ஐயோ, நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன இது வார்ம் தான், பட் இதில் கொஞ்சம் இது கொஞ்சம் கிரேட் கூடனது. அந்த மெட்டீரியல் டீட்டெயில் கரெக்டாக படிச்சுட்டு பேசணும்னு நினச்சேன், பட் படிக்கவில்லை. ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, வார்ம். அதுக்கு ஏதோ போட்டிருந்தாங்க, ராப்பியரில் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க இந்த டிசைனுக்கு, இந்த மெட்டீரியலுக்கு. ஓகே, வார்ம் சில்க்னே சொல்லிடுறேன். ஒரு சூப்பராக 4 கலர்ஸ் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இதுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். கோல்டன் ஜெரி, டிரான்ஸ்பரன்சி கிடையாது. லாவெண்டர், பர்பிள், லாவெண்டர். ஓகே, வயலட், பர்பிள் அண்ட் லாவெண்டர். இந்த ஜரியெலாம் அவ்வளோ அழகாக இருக்கும், ஃபினிஷிங் அப்படி இருக்கும். ஓகே, மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. புட்டா வித் அதுக்கு மேலே அந்த த்ரெட், இந்த ஹைலைட்டிங்க்கு உங்களுக்கு த்ரெட் கொடுத்துருக்காங்க. பார்டர் ஒரு 3/4 ஜானில் பார்டர் இருக்குது. சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. 2 பக்கமும் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குது. லைட் வெயிட், பார்டர் கலர்லேயே உங்களுக்கு பல்லு வந்துடும். ஓகே, ஸோ பார்டர் கலர்லாம் லெக்காக கோல்டன் ஜெரி கொடுத்த பல்லு. இதான் மெட்டீரியல், சாஃப்டாக இருக்கா, நல்லா சாஃப்ட் வார்ம் கத்தான் சில்க் சாரீ. கத்தானா என்னன்னு தெரியல, சாஃப்ட் வார்ம் ஏதோ ஒரு சாரீ. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பல்லுக்குள்ளே ப்ளவுஸுமே பாருங்கள், ஃபுல்லாக வீ பண்ணால் ஜரி வச்ச ப்ளவுஸ், அழகான ஃப்ளவர்ஸ் டிசைன். இதான் உங்களுக்கு பேக் சைட், குத்தாது, சாஃப்ட் மெட்டீரியல், குத்தாது. சாரீ எண்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த புட்டாஸ் வந்துடும். ஓகே, செம்மையாக இருக்கா. இது ஆக்சுவலி ஒரு பிராண்டட் ஐட்டம். அந்த பிராண்ட்லேயே இது வந்து 2500க்கு மேலேயே என்னமோ சேல்ஸ் பண்ணுறாங்க, 2500க்கு மேலேயே என்னமோ சேல்ஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பிராண்டட் ஐட்டம். ஸோ நம்ம அந்த பிராண்டட் ஐட்டம் தான் நம்ம வந்து ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த ப்ரைஸில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸிங் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ சூப்பரான ஐட்டம், ஒரு பிராண்டோட டிசைன். ஓகேவா? அவங்களோட தான் நமக்கு இது ஹோல்சேலில் கிடச்சதுனால நம்ம ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் போட்டிருக்கோம். ஓகே, அவங்க 2500 மேலேயே நம்ம போட்டிருந்தாங்க, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸ்னேகா மேம் இன்ஸ்பயர்ட் கலரு, இது ஒரு பியூட்டிஃபுல் கலரு, இது அடுத்த ஒரு நியூ கலரு. எல்லோரும் ஒரே கலர் தூக்காதீங்க, ஆளுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா சிலரெல்லாம் கேட்குறது ஒரே கலர் தான், ஒரு 10 பேர் கேட்குறீங்க. இப்போ 4 கலர் போட்டிங்கன்னா அது 2 கலர் தான் எல்லாருமே கேட்குறீங்க, மீது 2 கலர் எல்லோரும் பார்த்துட்டு ஓடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாருமே உங்கள்கிட்ட இல்லாத கலரை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சூப்பரான ஒரு பேஸ்டல் பீச்சுக்கு பர்பிள் கலர், இந்த கலர்லாம் காம்பினேஷன் கண்டிப்பாக ரொம்ப ரேர். பேஸ்டல் பீச் வித் பர்பிள் கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப ரேரு. ஸோ ரேர் கலர் காம்பினேஷன் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பல்லு, ப்ளவுஸ் அண்ட் சாரீ எண்டு வரைக்கும் இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி கிடையாது. உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் கிராண்டியராகவும் இருக்கும், கெட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நீங்கள் கட்டிட்டு போகலாம், ஷைனிங்காகவும் இருக்கும் செம்மையாக. ஓகேவா? இதெல்லாம் காஞ்சிபுரம் கிடையாது, இது வந்து நார்த் சைடில். அங்கேயுமே நிறைய நியூ பனாரசி ஸ்டைலெல்லாம் நிறைய நியூ மெட்டீரியல் இருக்குது. பியூர் பனாரஸ்லாம் நிறைய காஸ்ட்லி. ஓகேவா? இது கொஞ்சம் உங்களுக்கு இந்த மைசூர் சில்க் இல்லை, அந்த மெட்டீரியல் மாதிரி இருக்கும். மைசூர் சில்க்லாம் உங்களுக்கு வந்து 3000 கீழே நீங்கள் பார்க்க முடியாது, அந்த மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன், பாட்டில் க்ரீன் வித் பிஸ்தா க்ரீன். அழகாக இருக்குல்ல, காம்பினேஷனே சூப்பராக இருக்குது. பாட்டில் க்ரீன் வித் பிஸ்தா க்ரீன் செம்மையாக இருக்குது. அந்த டிசைன் பாருங்களேன், அந்த டிசைன் இன்ட்ரிகேஷன்லாம் அழகாக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸு உருவம் கிடையாது, எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு. ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல், கேட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள்.
டக்குன்னு ஈஸியாக கட்டிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு சாரீ. பிஸ்தா க்ரீனில் இதுக்கு உங்களுக்கு பல்லு வந்துடும், சேம் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் சாரியோட எண்டு வரைக்கும் பியூட்டிஃபுல்லான புட்டாஸ். ஃபுல் சாரியும் உங்களுக்கு ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி புட்டாஸோடு வந்துடுது. உருவம் கிடையாது, ஷைனிங்காக இருக்குது. நல்லா ஒரு ஸ்டைலிஷாக இருக்குது, கலர் காம்பினேஷன் ஸ்டைலிஷாக இருக்குது, நல்லா கான்ட்ராஸ்ட்டாக ஸ்டைலிஷான கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது. வேறு என்ன வேணும்? வேறு ஒன்றும் வேண்டாம். டக்குன்னு புக் பண்ணுங்கள், ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரே இந்த காஞ்சிபுரம் கோல்டன் சாரி வெட்டிங் சாரீஸாக போட்டுருக்கோமோ, அதான் இந்த மாதிரிலாம் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு நியூவாக ட்ரை பண்ணி டெய்லி போட்டுட்ருக்கோம். மிஸ் பண்ணிடாதீங்க. பொங்கல் வரைக்கும் உங்களை திணற நிறைய கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, அக்கா நேற்று தான் ஒரு சாரீ புக் பண்ணேன், நீங்கள் வந்து விட மாட்டீங்க போல், டெய்லி என்னையை புக் பண்ண வச்சிடுறீங்க, என்னக்கா நான் அதாவது இப்போ தான் இது எடுத்தேன், அடுத்தது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, வீட்டில் திட்டுவோம், இவ்வளோ சாரீஸ் எடுத்தால் வீட்டில் திட்டுவோம்னு நிறைய கஸ்டமர் சொல்கிறீங்க. பட் நம்ம வந்து திணற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் புதுசாக நிறைய கொண்டு வரணும்னு தான் ஆசை. ஓகேவா? ரொம்ப அழகாக நல்லா ஒரு பிரைட்டான சில்லி ரெட்டுக்கு ரொம்ப சூப்பராக, இதெல்லாம் ரொம்ப சாஃப்ட் லைட் வெயிட் ஈஸி டு ட்ரைப், ரொம்ப கம்ஃபர்டபுளான வியர். இதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஒரு பேர்ல் ஐவரி பேர்ல் கலரில் ஒரு சூப்பரான பார்டர். ஓகே, ஸ்னேகா மேம் இன்ஸ்பைர்ட் கலர். ஓகேவா? ஸ்னேகா மேம் ரெட் வித் இந்த ஐவரி கலர் வியர் பண்ணிப்பாங்களா, அதே தான். ஓகேவா? சூப்பராக இருக்கா? ஸ்னேகா மேம் இன்ஸ்பைர்ட் கலர். நான் இந்த கலரில் இது வரைக்கும் நான் வைர ஊசிலாம் போட்டதுமே அப்படி தூக்கிட்டீங்க. அதனால் எல்லாருமே இதே கலரை கேட்காதீங்க, மற்ற கலர்ஸும் இருக்குது, மற்ற கலர்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாருமே ஒரே கலர் கேட்காதீங்க. நான் இது வந்து முதல்ல சேல்ஸ் ஆகிடும். வேணுங்கிறவங்க முதல்ல பேமெண்ட்டை போட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க. பட் எல்லாருமே ஒரே கலரில் வந்து நிற்காதீங்க, அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லாருமே ஒரே கலரில் கேட்கும்போது ஒரே கலரில் நம்ம வந்து ஈக்குவலாக தான் ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுருப்போம், ஒரே கலரில் அவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்காது. அதனால் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க, எல்லா கலரையுமே கொஞ்சம் ஈக்குவலாக புக் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லாத கலர் புக் பண்ணுங்கள், எல்லா கலரும் புக் பண்ணுங்கன்னு சொல்லலை. இல்லாத கலர் உங்கள்கிட்ட இந்த கலர் இல்லைனா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, ஆனால் இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கலர் இல்லையா, இந்த கலரை புக் பண்ணுங்கள். இல்லை இந்த கலர் இல்லையா, இந்த கலர் புக் பண்ணுங்கள். இந்த கலர் நீங்கள் விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், செம்மையான கலர். எந்த கலர் இல்லையோ ஃபஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கேட்குறவங்க கூட இந்த கலர் இல்லைனா டக்குன்னு அடுத்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த செட் ஆஃப் சாரீஸ் திரும்ப வர்றதுக்கு 40 to 45 days ஆகும் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்.